அதில் வந்து நம்ம பேசக்கூடிய தொனியை வைத்து நம்மளுக்கு என்ன நோயின்றதை கணிச்சு சொல்லிடலாம். ரொம்ப வியப்பா இருக்கேன் மேம். ஒருத்தர் பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். அதான் ஏற்கனவே இருக்கிற நோய், இப்ப இருக்க நோய், வரப்போற நோய் மூணையுமே கண்டுபிடிக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா, மூணையும் கண்டுபிடிக்கிறத தாண்டி எல்லாத்துக்குமே தீர்வும் கொடுக்க முடியும். சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளோ எளிமையாக சரியாகிறது காரணம் என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து தோல்லையே மேல் அப்ளை பண்ணுறது இல்லை. நாடியில் இருக்கக்கூடிய வாதத்தன்மையை குறைப்பதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப சிவியர் பிரச்சனை இருக்கவங்க கூட சாதாரணமாக என்ன ஆயிடுறாங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுறாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய மென்டல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது தூக்கம் இல்லாமல் அவருடைய அதிகப்படியான சிந்தனை, இது எல்லாம் எதனால் வருது அப்படின்னா வாதம் மிகைப்படுவதனால் வருகிறது. நோய்களுக்கும் இந்த வாத பித்த கபத்திற்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு. தொடர்புக்கு 9159507444, 9159506444. வணக்கம், நான் கமல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாக்டர் சாலை ஜெயகல்பனா அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? இப்போ நம்ம நிறைய சித்த மருந்துகள் பற்றி பேசியிருக்கோம், முத்திரைகள் பற்றி பேசியிருக்கோம், எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம். இப்போ அடிப்படையாக எனக்கு ஒரு டவுட்டு மேம். இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன், அலோபதி டாக்டரே பார்க்க போகிறேன்னு வைங்களேன். நாங்கள் போய் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். அதில் வந்து இதயம், நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், ரத்தத்தில் டபிள்யூபிசி எவ்வளோ இருக்குது, ரெட் செல்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தெரியுது. ரத்த சொகை அந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன். யூரின் டெஸ்ட் எடுக்கிறேன், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் என்னன்னு தெரியுது. இப்போ நான் இப்படி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போ இல்லை அதுக்குன்னு ஏதோ ஒரு செக்கப்போ பண்ணுறப்ப என்னால் என்ன நோய்ங்கிறத ரொம்ப துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுதுல்ல. அப்படி சித்த மருத்துவத்தில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அதை? ஆக்சுவலி ரொம்ப அருமையான கேள்வி கமல். இது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னா இருக்குது. ரொம்ப வேஸ்டானது. இந்த சப்ஜெக்ட் வந்து மிக ஆழமானது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சது தான், சில 100 வருடங்களுக்கு முன்னாடி உருவான ஒரு மருத்துவ முறையில் இவ்வளோ செக்கப் இருக்க பொழுது, அதாவது நீங்கள் லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஹார்ட்டுக்குள்ளே இது பார்க்கலாம், மற்ற கிட்னி ப்ரொஃபைல் பார்க்கலாம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துறாங்க. 100 டெஸ்ட்டு கிட்ட ரிசல்ட் வந்துடும்னே கொடுத்துட்றாங்கல்ல. ஆமாம், இதே போல் நம்ம மருத்துவத்தில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருக்கிறது. அதை நம்ம மருத்துவமனை இம்ப்ளிமெண்ட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். அதில் அடிப்படையான விஷயம், அதாவது ரொம்ப வேஸ்டான சப்ஜெக்ட், நம்ம வந்து அதோட அடிப்படை கூறுகளை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய டயக்னோசிஸில், அதாவது நோய் கண்டறிதல்ன்றதுல முதன்மையானது என்னென்னா நாடி. 8 இருக்குது, அதில் முதன்மையானது நாடி. அதற்கு அப்புறமாக தோல் ஸ்பரிசம், அந்த டச் சென்சேஷனை வச்சு, இப்போ நம்ம காய்ச்சல் அல்லது உடல் தன்மை, இப்போ ஒரு உடல் குளிர்ச்சியான உடலாக இருக்கும், ஒரு உடல் வந்து வெப்பமான உடலாக இருக்கும். முதல் நாடி. அந்த நாடின்ற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து தோல், அதற்கப்புறமா நாவு, டங்க்கு வச்சு டயக்னோசிஸ் பண்ணுறது. அடுத்து நிறம், நம்ம ஸ்கின்னை வச்சு டயக்னோசிஸ் பண்ணுறது. நிறம், ஸ்கின் டோன், நிறம்ன்றது எல்லாத்துலேயும். டச் பண்ணுறதை வச்சு கண்டுபிடிக்கிறது தனி, ஸ்கின்னை வச்சு கண்டுபிடிக்கிறது தனி. டச் சென்சேஷன் ஸ்கின்ல வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது தனி. இது வந்து நிறம், அதாவது கலர் டோனை வச்சு. அந்த நிறத்தில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகும்னா ஸ்கின் மட்டும் இல்லை, கண்களோட நிறம். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளிரிய நிறத்தோட இருக்கலாம், ரெட்டிஷாக சிவந்த நிற கண்களாக இருக்கலாம். அதே மாதிரி நாக்கினுடைய நிறம், நம்முடைய எல்லாமே, நம்மளுடைய காதுகளுடைய நிறத்தை வச்சு, நம்ம கை மூட்டுகளில் உள்ள நிறம், உள்ளங்கையில் இருக்க நிறம், புறங்கையில் இருக்க நிறம், இப்படியாக நிறம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சுமே நம்ம வந்து நிறத்தோட டயக்னோசிஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது நாடி, ஸ்பரிசம், அதற்கப்புறமா அதாவது டச் சென்சேஷன் நம்ம பார்த்தோம், தோலினுடைய தொடு உணர்வு, அதுக்கப்புறமா நிறம், மொழி, விழி, மலம், சிறுநீர். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருடைய பேச்சோட டோன் வச்சு நம்ம டயக்னோசிஸ் பண்ணலாம். மொழியான டயக்னோசிஸ் வந்து நிறைய இருக்குது. இது இன்னும் ஆழமாக போகணும் அப்படின்னு பார்த்தா பஞ்சபட்சி சாஸ்திரம்னே ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம பேசக்கூடிய தொனியை வைத்து நம்மளுக்கு என்ன நோயின்றதை கணிச்சு சொல்லிடலாம். ரொம்ப வியப்பாக இருக்கேன் மேம். ஒருத்தர் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாமா? நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். பொதுவாக பாருங்களேன், உற்சாகமாக ஒருத்தர் பேசுகிறதுக்கும் சோகமாகவும் சோர்வாக பேசுகிறதுக்கும் நம்ம இயல்புலேயே நம்ம வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா?
அப்போ நம்ம உணர்வு நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டோன் மாறுது. ஏன்னா இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றி பேசினாலும் அவங்க உற்சாகமாக இருக்காங்களா சோர்வாக இருக்காங்களா அப்படின்றத வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே போல தான் உடலில் இருக்கக்கூடிய நோயின் தன்மையை பொறுத்து அவங்களுடைய தொனி டோன் வந்து வேறு வேறாக மாறுபடும். அதே மாதிரி மலம், சிறுநீர் அப்படின்றதுல பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக நீங்கள் சொன்னீங்க மற்ற இந்த இப்போ இருக்கக்கூடிய முறைகளில் வந்து யூரின் அனலைசிஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் பல்வேறு யூரினோட கலர், அதோட கன்சிஸ்டன்சி, இதே மாதிரி அடிப்படையானதும் இருக்குது. நீர்க்குறி அப்படின்னு சொல்லக்கூடியது, நீர்க்குறி நெய்க்குறின்னு சொல்லுவோம். அதில் நம்ம யூரினை எடுத்து வச்சு அதில் நல்லெண்ணெயை விட்டு அதில் வரக்கூடிய ஷேப், அதில் வரக்கூடிய உருவம், இதை வச்சு ஒரு பெரிய ஆழமான ஒரு தனி ஒரு முறை இருக்குது, டயக்னோசிஸ் மெத்தட். நீங்கள் சித்த மருத்துவத்தில் டயக்னோசிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுனால ரொம்ப எளிமையான டயக்னோசிஸ் இது எல்லாமே, ரொம்ப சிம்பிளிஃபைடு. நாடி ஆகட்டும், இந்த நீர்க்குறி நெய்க்குறின்னு சொல்லக்கூடிய யூரின் வச்சு ஆயில் அதில் விட்டு அதன் மூலமாக என்ன நோய் நமக்கு இருக்குது அப்படின்ற டயக்னோசிஸ் பண்ணுற மெத்தட் ஆகட்டும், ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் இது. 8 விஷயங்களை நோட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஒருத்தரோட நோயை கண்டுபிடிக்கலான்னு சொன்னீங்கல்ல மேம். இப்போ அதில் எது ரொம்ப பிரதானமானது? ஏன்னா நாடி வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நாடியில் பித்தம், கபம், வாதம் அதை கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. 16 கேள்விகள் மூலமாக நீங்கள் என்ன உடம்புங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஸோ நாடியில் வாதம், பித்தம், கபம் இதை தாண்டி வேற என்னென்ன கண்டுபிடிக்கலாம்? அதாவது நாடியில் எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நாடி பற்றி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, நாடி என்றால் நாடி அல்ல, நரம்பில் தானே, நலமாக துடிக்கின்ற துடிதான் அல்ல அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம பொதுவாக நாடினா என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பல்ஸ் நம்ம கையில் வந்து நாடி பார்க்குறதன் மூலமாக நிறைய பேர் மருத்துவர்கள், எனக்கு வந்து நிறைய ஆங்கில மருத்துவர்கள் நண்பர்கள் உண்டு, அவங்க கேட்பாங்க, இதில் பார்த்தா என்ன தெரியும், பல்ஸ் ரேட்டு தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும், வேறு எதை நான் பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் அதை வந்து நேரடியாக குறிப்பிட்றாங்க சித்தர்கள். நாடி என்றால் நீ நினைக்கிற நாடி இல்லை, நலமாக துடிக்கின்ற துடிதான் நல்ல. அந்த துடிப்பு மட்டும் கிடையாது, அதை தாண்டி என்னெல்லாம் விஷயம் இருக்குது நாடியில் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. நீங்கள் சொன்னபடியே தான் பிரதானமானது, ரொம்ப முக்கியமானது அப்படின்னா நாடி மூலமாக பரிசோதனை தான் ஒருத்தரோட அடிப்படை முழுக்க நம்ம பார்க்கக்கூடியது. நாடி பரிசோதனையில் நீங்கள் சொன்ன மாதிரி வாதம், பித்தம், கபம், நம்ம தூய தமிழில் சொன்னோம்னா வலி, அழல், ஐயம், இந்த 3ஐயும் நம்ம வந்து நாடி பரிசோதனையில் கண்டுபிடிக்கலாம். அது போக அதுலேயே தொந்த நாடின்னு சொல்லுவோம். தொந்தம்னா மிக்ஸ்டு, ரெண்டும் சேர்ந்தது, அதாவது வாதமும் பித்தமும் சேர்ந்தது. அதாவது வாத நாடி அதிகமான துடிப்பும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பித்த நாடி அதை விட குறைவாகவும், அதே போல் வாத நாடி அதிகமான துடிப்பும் அதுக்கு அடுத்து கப நாடி. இப்படியாக 10 விதமான நாடிகள் இருக்குது. வாதம், பித்தம், கபம் 3, அது போக வாத பித்தம், வாத கபம், பித்த வாதம், பித்த கபம், அது போக கபவாதம், கபப்பித்தம், முக்குற்றம், 3 நாடிகளும் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படியான தொந்த நாடிகளும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து நாடி மூலமாக நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறோம். டயக்னோசிஸ் பண்ணுறத நம்ம சித்த மருத்துவத்தில் நாடி மூலமாக அல்லது ஒரு மருத்துவர் வந்து ஒரு பயனாளிகிட்ட, ஒரு நோயாளிகிட்ட இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை நம்மளோட மருத்துவமனையில் எப்படி கிராஸ் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு 16 கேள்விகள் மூலமாக கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப ரீஅஷ்யூர் பண்ணுற மாதிரி, 2வது ஒரு முறை அதை வந்து உறுதிப்படுத்துதல் போல் முதல்ல நாடியில் கணிச்சிடும், இதுதான் இவர்களது நாடி அப்படின்றத, நம்மளுடைய கை நாடி பார்க்கக்கூடிய மெத்தடில். அதில் அடுத்து ஒரு 16 கேள்விகள் கொடுக்குறோம். அந்த கேள்விகளுக்கான பதிலை அவங்க வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்க எந்த விதமான உடல் தன்மை உடையவர்கள் அப்படின்றதும், அதற்குள்ள இதையும் என்ன பண்ணிக்கிறோம்னா 2ஐயும் ஒப்பு நோக்கி பார்த்துக்கிறோம். ஸோ ஒப்பு நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இன்னும் ஒரு படி தெளிவு. ஏன்னா சித்த மருத்துவத்தில் ஃபுல் பாடி செக்கப் டயக்னோசிஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டதுனால நான் இதை அவசியமாக சொல்ல வேண்டியிருக்கு. இது மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை விட பல மடங்கு உயரியதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா பின்னாடி வரக்கூடிய நோய்களை இப்போவே நம்மளால் கணிக்க முடியும். அப்படியே மேம், பின்னாடி வர நோய்களையும் கணிக்க முடியுமா? தாராளமாக. நோய்களுக்கும் இந்த வாத பித்த கபத்திற்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன மாதிரியான நாடி என்ன மாதிரியான நோயை உருவாக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிவர் மட்டும் நம்ம பார்க்க தேவையில்லை, தனித்தனியாக ஒவ்வொரு ஆர்கனையும் பார்க்க தேவையில்லை. நம்ம இப்போ பித்த நாடி அப்படின்னு எடுத்துட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கு நாடியில் பித்தத்தோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அந்த உடல் தன்மை இருக்கவங்களுக்கு பிபி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஹை பிபி வரதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு இப்போ பிபி வராமல் கூட இருந்திருக்கலாம், அதையும் வந்துருச்சா இல்லை வரப்போதான்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு உடல் தன்மையினருக்கும்
இப்போ வாத உடம்புக்காரங்கன்னா இவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரும் முன்னாடி காத்துக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். நம்ம நாடி மூலமாக நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்காக இப்போ ஒருத்தருக்கு நாடியில் வந்து வாதத்தோட தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பித்தமும் கபமும் மட்டுப்பட்டு இருக்குது. அப்போது நம்மளுடைய டயக்னோசிஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கேஸ் ஷீட்டில் வாதம் மிகுப்பட்டு இருக்குது அப்படின்றத நம்ம எழுதிடுவோம். அவர்கிட்ட நோயினுடைய தன்மை கேட்க முன்னாடியே அதை ஒரு தலைமை மருத்துவர்கிட்ட வந்து அந்த கேஸ் ஷீட் வருது அப்படின்னா, வாதம் மிகைப்பட்டு இருக்கிறது அப்படின்றத பார்த்த நிமிஷத்தில் அவருக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும், என்ன மாதிரி தொந்தரவுலாம் வரும், ஏற்கனவே என்னென்ன தொந்தரவுலாம் இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் ஒரு தெளிவுக்கு வர முடியும். எடுத்துக்காட்டுக்கு வாதம் இல்லாத மேனி கெடாதுன்றாங்க. இப்போ நம்ம ஸ்கின்னுன்னு எடுத்துட்டோன்னா தனியாக அதுக்குன்னு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை நம்ம போக வேண்டியிருக்கும், ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஒருத்தர் வராரு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து அவருக்கு வாத நாடி அதிகம் இருக்கிறது, அப்போ அவருக்கு வந்து இரவு சரியாக தூக்கம் வராது, கடுமையான சிந்தனை, ஓவர் திங்கிங், அவர் பாட்டுக்கு எதையோ சிந்திச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பார். அதற்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு அவர் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும். மனநலத்திற்கான ஒரு மருந்துகளை எடுத்து மன அமைதி பெறதுக்கு ஒரு தூக்க மருந்தோ ஏதோ ஒன்று போட்டு அவரோட அதிகப்படியான சிந்தனை மன அழுத்தத்தை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். இந்த பக்கம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கும் அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு அவர் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டியிருக்கும். இது ரெண்டையும் தாண்டி அவருக்கு வந்து சரியான அளவுக்கு சாப்பிட்டது செரிக்காமல் கேஸ்ட்ரிக் தொந்தரவு இருக்கும், வயிறு ஊத்தமாக இருக்கும், ஏப்பம் வரும், புளிச்சேப்பம் வரும், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீ அவரை தனியாக கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். ஆனால் நம்முடைய சித்த மருத்துவத்தில் இந்த வாதம் என்பது என்ன அப்படின்னா வாயு, காற்றின் தன்மையால் வரக்கூடியது. அப்போ வாதம் இல்லாத மேனி கெடாதுன்னு பார்த்தோம். அவருக்கு வரக்கூடிய ஸ்கின் இஷ்யூ எதனால் வருதுன்னா வாதம் ஜாஸ்தி இருக்கிறதுனால வருது. அவருக்கு இருக்கக்கூடிய மென்டல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது தூக்கம் இல்லாமல் அவரோட அதிகப்படியான சிந்தனை, இது எல்லாம் எதனால் வருது அப்படின்னா வாதம் மிகைப்படுவதனால் வருகிறது. அதே போல் இன்னொரு பிரச்சனை, அவர் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தது இல்லையா, அது எதனால் வருது, அல்சர் தொந்தரவு எதனால, அதே வாதம் தான். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இந்த மருத்துவ முறைன்றது வந்து ஒரு முழுமை பெற்ற மருத்துவம். தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை, ஒரு மனிதனை முழுமையாக பார்க்குறோம். அப்போ ஒரு வாததேகி இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து கேஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு மருந்து, அடுத்து வந்து ஸ்கின்னுக்கு தனியான ஒரு மருந்து, அதே போல் அவருக்கு வந்து மனநலத்திற்கு தனியான மருந்து அப்படின்றதுக்குள்ளே போகாமல் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளோட மருத்துவ முறையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாதத்தை தாழ வைப்பதற்கான மருந்துகள் இருக்குது, வாதத்தன்மை குறைப்பதற்கான மருந்துகள் இருக்குது. ரொம்ப எளிமையாக பார்த்தோம் அப்படின்னா விரேசனத்தால் வாதம் தாழும். விரேசனம்னா பேதியாவது. அப்போ ஒரு பேதிக்கான மருந்து கொடுப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட வராங்க சிவியர் சொரியாசிஸ், தலையிலேருந்து கால் வர முழுக்க 10 வருஷமாக, கூட சேர்த்து மென்டல் டிஸ்டர்பன்ஸ், என்னால் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும் போது பார்த்தீங்கன்னா இந்த தோல் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகும், அப்புறம் நார்மல் ஆவாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் செயின் மாதிரி தானே மேம். ஸ்கின்ல டிசீஸ் வந்தாலே மனநலம் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும், மனநலம் பிரச்சனை ஆகிறதுனால தான் ஸ்கின் டிசீஸ் வருது. அப்போனா இந்த ரெண்டையுமே சேர்த்து ட்ரீட் பண்ணுற மாதிரி இது சைக்கிள் செயினே கிடையாது, இது ரெண்டும் ஒன்று தான். அதாவது ரெண்டும் இது மாற்றி அது மாற்றி வருது கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதாவது வாதத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, வாதத்தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் இது உடலை பாதிப்பது தோல், மனதை பாதிப்பது அதிகப்படியாக வாதம்னா காற்று. நம்ம ஏற்கனவே நிறைய இதில் பார்த்துருக்கோம், வாதம்னா காற்றுனா வேகம்னு அர்த்தம். காற்றோட தன்மை அதிகமாக இருக்கும்பொழுது அவங்க மனம் என்ன பண்ணுன்னா அப்படியே வேகமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஓவர் திங்கிங், அவங்க பாட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, தேவையில்லாத கவலைகள், ஒரு கவலையுமே இருக்காது. ஆனால் அவங்களாவே புதுசான வந்து நிறைய விஷயங்களை சிந்திச்சு கவலைகளை உருவாக்கி கொள்வார்கள். அந்த வாதத்தோட தன்மை ஜாஸ்தி இருக்கும் பொழுது இது தோலில் வெளிப்படும் பொழுது ஸ்கின் டிசார்டர்ஸ் எல்லாமே வரும். அப்போ வாதத்தை தாழ பண்ணக்கூடிய நம்ம இப்போ பார்த்தோம் பேதிக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கும் பொழுது, இப்போ நம்ம மருத்துவமனையில் ஒருத்தவங்க வராங்கன்னா நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறோம். சித்த மருத்துவம் வந்து இந்த கோணத்தில் தான் நமக்கு வந்து டயக்னோசிஸை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இது தவிர ஸ்கின் டிசீஸ், ஸ்கின்னுக்கான மருந்து, மனநலம் அதுக்கான மருந்து அப்படி பார்க்கவே தேவையில்லை. முதல்ல வந்து என்ன பண்ணுறோன்னா, நாடியில் வாதத்தோட தன்மை அதிகமாக இருக்கா, அவங்களுக்கு வாதத்தோட தன்மையை குறைச்சிருங்க. அதே போல் பித்தம் சார்ந்ததுக்கும் அதே மாதிரி தான். இப்போ பித்தம் அப்படின்னா பிபி அப்படின்னு மட்டும் இல்லை, என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும், எடை குறைவாக இருக்கும், உடல் உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கும், பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுதல் மாதிரியான தொந்தரவு இருக்கும்,
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அசோசியேட்டட் தான். இப்போ வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா அதுக்கு கைனகாலஜிஸ்ட்டை நம்ம பார்க்கணும். தலை சுற்றல் கிறுகிறுப்பு இருக்குது அப்படின்னா அதை குறைப்பதற்கு அதுக்கான ஒரு மருத்துவம் எடுத்துக்கணும். உள்ளங்கை கால் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவம். அப்படி இல்லாமல் அவங்களுடைய உடல் தன்மை என்னவோ அதற்கேற்ற ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி நம்ம வந்து வாதத்திற்கு விரேசனம் அப்படின்னு பார்த்தோமோ அதே போல் பித்தத்திற்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய மருத்துவ முறையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா வாந்தி ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் இருக்குது. கொஞ்சம் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலநிலைக்கு நமக்கு வந்து அது ஒத்து வராது. அதே நேரத்தில் வந்து பித்தத்தை தணிப்பதற்கான எண்ணெய் குளியல்கள் இருக்குது. அப்போ நம்மளோட மருத்துவத்தில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா பித்தத்தை தணிப்பதற்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம அதற்கேற்ற எண்ணெய் குளியலை வந்து அவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக நம்ம சொல்லிடுறோம். வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளித்தே ஆக வேண்டும் அப்படின்றதையும், எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கான அந்த மெத்தடாலஜியும், அந்த நம்ம வந்து இப்போ முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தோம், இப்போவும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். ஆனால் என்னென்னா நிறைய அதுக்குள்ள விதிமுறைகள்லாம் விட்டுறோம். அப்போ அதை கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய நம்ம வாழ்வியல் எது செட் ஆகும்? இல்லை, அந்த விதிமுறைனா என்ன விதிமுறை மேம்? இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா காலையில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிப்பாங்க, எண்ணெய் வைப்பாங்க, ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கழித்து குளிச்சுருவாங்க. அதுக்குன்னு விதிமுறைகள் இருக்கா? ஆமாம், விதிமுறைனா நாள் கணக்கு கூட இருக்குது. நம்ம வந்து பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி, ஆண்களாக இருந்தால் புதன் சனி. இப்போ முடியல, என்னால் வந்து 2 நாள் முடியலை அப்படின்னா நம்ம அதற்கு என்ன தளர்த்திக்கலாம்? விதிமுறையில் தளர்வு என்ன அப்படின்னா 2 நாள் இல்லாமல் 1 நாள். இப்போ பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னா உடனே நிறைய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தாட் வரும். ஒருத்தர் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எண்ணெய் வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அப்படின்னு சொன்னீங்க. இது யாருக்கு ஒத்து வரும் அப்படின்னா வாத உடலுக்கு மட்டும்தான் ஒத்து வரும். பித்த உடலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எண்ணெய் வச்சுருந்தா போதும் தலையில். உடல் முழுக்க எண்ணெய் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. வாத உடம்புக்கு தான் உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வெயில் காஞ்சிட்டு அந்த மாதிரி. கப உடலுக்கு மாறுபடும். சித்த மருத்துவத்துக்கு உள்ளே வந்து நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அப்போ உங்கள் உடல் தன்மைக்கு இந்த மாதிரியான எண்ணெய் குளியல், இந்த மாதிரியான உணவு முறை, இந்த மாதிரியான வாழ்வியல் முறை, இப்படியான ஒரு தெளிவு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எளிமையாயிடும். இப்போ எண்ணெய் குளியல் கேட்டிங்க, அது பொதுவானது கிடையாது, எல்லாருக்கும் பொது கிடையாது. இது தாண்டி தொந்த உடல்னு இருக்குது. வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே வர மல்டிபிள் இது இருக்குது, வாத பித்தம், வாத கபம். இப்போ நம்மளோடதுல பார்த்தீங்கன்னா 10 விதமான எண்ணெய்களே இருக்குது. எண்ணெய்களே ஒரு எண்ணெய் இல்லை, 10 விதமான எண்ணெய் இருக்குது. வாத உடம்பு, நீங்கள் வாத உடம்பாக இருந்தால் உங்களுக்கு ஒரு எண்ணெய் கொடுத்து எண்ணெய் குளியலுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், இந்த எண்ணெய் குளியல். அடுத்து நீங்கள் வந்து கப பித்த உடலாக இருந்தால் கப பித்த உடலுக்கான எண்ணெய் குளியல்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு. இது இதோடு நிற்கிறது இல்லை. இப்போ வந்து நீங்கள் பித்த உடம்புன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு எண்ணெய் குளியல் நான் கீழாநெல்லி தைலம், கீழாநெல்லி அடிப்படையில் நம்ம செய்த எண்ணெய் வந்து உங்களுக்கு குளிப்பதற்கு நம்ம கொடுக்குறோம். நீங்கள் பித்த சமன் ஆகிறதுக்கான வாழ்வியல் முறை, மருந்துகள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் ஒரு 3 மாதம் கழித்து அடுத்து திருப்ப வரும்பொழுது பித்த உடல் அப்படியே இருக்குமா, மாறி இருக்குமா? நிச்சயமாக மாறிடும். அப்போ சமநிலையாக இருக்கும். அப்போ தேகத்தில் பித்தத்தோட தன்மை குறைந்து வேறு நாடியில் வந்து வேற ஒரு தன்மை மாறும் பொழுது அந்த 3 மாதம் கழித்து நம்ம திரும்ப பார்த்துட்டு திரும்ப அந்த எண்ணெய் குளியலை மாற்றுறோம். அப்போ அப்பொழுது உங்களோட உடல் தன்மை என்னவோ அதற்கான, அல்லது பொதுவான ஒரு நரம்பு பலத்திற்கான எண்ணெய் குளியல், இந்த மாதிரியே அதற்கப்புறமா அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் சித்த மருத்துவத்தில் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருக்கான்னு நீங்கள் கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான வியாதிகளுக்கும் சித்த மருத்துவத்தின் மூலமாக நோய் நாடல்னு சொல்லுவோம். நீங்கள் டயக்னோசிஸ்ன்ற வேர்டை சொல்கிறீங்களே, அதே மாதிரி நோய் நாடல், நோய் கணிப்பது சித்த மருத்துவத்தில் மாதிரி ஆழமான நோய் கணிப்பு நான் எந்த மருத்துவ முறையிலையும் இதுவரை நம்ம பார்த்ததில்லை. ஏற்கனவே இருக்கிற நோய், இப்போ இருக்க நோய், வரப்போகிற நோய், 3யுமே கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், 3யும் கண்டுபிடிக்கிறத தாண்டி எல்லாத்துக்குமே தீர்வும் கொடுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா திரும்பவும் நம்ம வந்து வெளியே இருக்கக்கூடிய மரத்தை பார்க்குறோம், மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பார்க்குறோம், பழம் பார்க்குறோம், காய் பார்க்குறோம். இலையில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், அந்த சுருண்டு இருக்கு, இலை காய்ந்து உதிர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பழம் வந்து சரியாக மாங்காய்னு வைங்களேன், மாமரத்தில் இலை வந்து சுருண்டு விழுந்துருது. அதே நேரத்தில் அந்த பழம் பழுக்காமல் காயிலே உதிர்ந்துருது. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போய் நம்ம அந்த பழத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோமா, இல்லை அந்த இலையை பிடிச்சி சுருட்டி நிமித்தி ஒரு க்ரீம் போட்டு அப்ளை பண்ணி இது போகணுமா? இல்லை, இதற்கு வந்து மரத்துக்கு தான்
மரத்துக்கு அதை விட இன்னும் ஒரு படி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வேருக்கு தான். அப்போ ஏதோ ஒரு சத்து குறைபாடு இருக்குது. அப்போ வந்து அந்த சத்தை என்ன பண்ணுறோம், அந்த மருந்துகளை கலந்து நம்ம வந்து வேர் வழி நம்ம இது கொடுக்குறோம். அதே போல தான் இந்த வந்து நம்ம வெளியே ஸ்கின் டிஸார்டர்னால் தோலில் ஒரு க்ரீமை எவ்வளோ போட்டாலும், அதனால தான் நம்ம மருத்துவமனையில் சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளோ எளிமையாக சரியாகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் வந்து தோல்லையே மேலே அப்ளை பண்ணுறது இல்லை. நாடியில் இருக்கக்கூடிய வாதத்தன்மையை குறைப்பதற்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க அவங்களுடைய தோல் வந்து ரொம்ப சிவியர் பிரச்சனை இருக்கவங்க கூட சாதாரணமாக என்ன ஆயிடுறாங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம எந்த இடத்துல பிரச்சனையோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. நோயினுடைய வேர் காரணம் என்ன, இதுதான் நம்ம டயக்னோசிஸ். அதுதான் குறிப்பிட்றாங்க, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அதாவது நோய் நாடுறோம், என்னென்னா கண்ணு சிவந்திருக்கு, அதான் நோய் நாடி. நோயோட முதல் நாடி. அப்போ கண் சிவந்திருக்கு, கண் எரிச்சல் இருக்குது அப்படின்னா உடனே ஒரு ஐ ட்ராப்ஸ் எடுத்து போட்டுக்கிறோம், கண் கொஞ்சம் குளுமையாக இருக்குதுக்கு. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நோய் முதல் நாடி என்னென்னா உடம்புல உஷ்ணம் இருக்குது, சூடு இருக்குது, அப்போ அதை குறைக்கணும் அப்படின்னா அதற்குள்ள எண்ணெய் குளியலோ, அதற்குள்ள முத்திரைகளோ, அதற்குள்ள வாழ்வியல் முறையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களோ, இந்த 3ல் ஒன்றை பண்ணும் பொழுது கண்ணு சிவக்கிறது மட்டும் இல்லை, அவர் சொல்லாத பிரச்சனை 2 இருந்திருக்கும். நீர்க்கடுப்பு இருந்திருக்கும், அதுவும் சேர்ந்து சரியாகும். உள்ளங்கால் எரிச்சல் இருந்திருக்கும், அதுவும் சேர்ந்து சரியாகும். அதை விட அதிகமாக மனநலம் சார்ந்தது, எல்லாத்தையும் கண்ட உடனே சத்தம் போட்டு கத்திட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டென்ஷனாக இருந்திருப்பார், அந்த குணாதிசயமே மாறும்.